إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இதனை ஆரம்பிக்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பாகிய இறைவனாகிய வல்லநாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், அவனை விசுவாசித்தவர்கள், அவனுக்கு வழிபட்டவர்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான நாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த உலகத்தில் படைத்து வீணாக விடவில்லை. அழகாக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு கைட் லைனாக, ஒரு வழிகாட்டலாக எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறார். இஸ்லாம் என்கிறது வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் அல்ல, அது வாழுகிற ஒரு வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்கள். எனவே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் தொழுங்க, நோன்பு பிடிங்க, திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க என்று மட்டுமல்ல அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். முழு வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்குலூ ஃபிஸ் ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். உங்களுக்கு ஒரு நாங்கள் முழுமையான மார்க்கத்தை தந்திருக்கிறோம், பூர்த்தியான மார்க்கத்தை தந்திருக்கிறோம், உங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டல் எங்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது. அந்த வழிகாட்டலுக்குள்ளே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வணக்க வழிபாடுகள் போலதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், அவற்றை நாங்கள் புறக்கணித்து வாழக்கூடாது.
அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில வேளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே குறைவு ஏற்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அருளாளன் கண்ணியமானவன், அவன் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வோடு எங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பிலே ஏதாவது குறைபாடு நடந்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அதை மன்னிப்பான். ஆனால் நாங்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளிலே கடமைகளிலே குறைவு செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த அடியார்கள், அந்த நபர்கள், அந்த பிற சகோதரர்கள் எங்களை மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை தெளிவாக நாங்கள் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் விளங்குகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வது போல, 5 நேரம் தொழுவது போல, அல்லாஹ்வை திக்ர் செய்து பிரார்த்திப்பது போல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற உரிமைகளை நாங்கள் கட்டாயம் கொடுத்து வாழ வேண்டும். அதனாலதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே சில நபர்கள் வங்கரோத்து நிலையை அடைவார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கிறார். பங்களோட்டுக்காரர் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் யாரிடத்தில் காசு பணம் இல்லையோ அவர் வங்கரோத்து நிலையை அடைந்து விட்டார். சகோதரர்களே, இந்த நிலை எங்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில் நடக்கக்கூடாது. சில நபர்கள் அமல்களோடு வருவார்கள், நன்மைகளோடு வருவார்கள், ஆனால் அவர்கள் அடுத்தவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள், தாயை தந்தையை மதித்திருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கொடுத்து வாழ்ந்திருக்க மாட்டார்கள். கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உரிமையை பாழ்படுத்தி இருப்பான், மனைவியாக இருந்தால் கணவனுடைய உரிமைகளை ஹக்குகளை வீணாக்கி வாழ்ந்திருப்பான். ஒரு தலைவராக இருந்தால் தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பாழ்படுத்தி வாழ்ந்திருப்பான். இது பெரிய ஒரு பாடம் சகோதரர்களே. எனவே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு ஆசிரியன் மாணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மாணவன் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ஒரு தொழில் அதிபர் தனக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு அடிமை ஒரு வேலையால் தன்னுடைய எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அது பெரிய ஒரு பட்டியலாக இருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் குத்பா பிரசங்கத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அதை நாங்கள் தேடி படிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருக்கு ஒரு நபர் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய உரிமைகளிலே கடமைகளிலே மிக முக்கியமானதாக உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும், தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகள் செய்ய வேண்டிய உரிமை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆனிலே பல வசனங்களிலே என்னை வணங்குங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள், என்னுடைய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உலகத்திலே வாழ்ந்துவிட்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு பிறகு இந்த உலகத்திலே நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவர் உங்களுடைய நண்பன் அல்ல, உங்களுடைய காதலி அல்ல, உங்களுடைய வேற யாரும் அல்ல, உங்களுடைய தாயும் தந்தையும் தான் என்பதை அல்லாஹ் புனித குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனில் அன்கபூத் என்ற ஒரு அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஅ்புதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுக்கு அடிபணியுங்கள். வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, ஒரு நாளும் அந்த இறைவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு சமமாக இந்த உலகத்தில் வேறொரு பொருளை வைக்காதீர்கள். அதுதான் இணை. அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலே ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ நாங்கள் வைத்து விட்டால் அது இணை, அது அல்லாஹ் மன்னிக்காத பாவம். அதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அடுத்ததாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிவதோடு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றவர்கள், இந்த உலகத்திலே நீங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தவர்கள், உங்களுடைய தாயும் தந்தையும், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள், அவர்களுடைய பொருத்தத்தை தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த குர்ஆனுடைய வசனத்தில் பெற்றோர் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வபிதில் குர்பா, உறவினர்கள், உறவுகள், உம்மாவின் மூலம் வந்த உறவு, வாப்பாவின் மூலம் வந்த உறவு, திருமணத்தின் மூலம் வந்த உறவு, அது தனித்தலைப்பிலே பேச வேண்டிய ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத காஃபியுர் ரஹ், நெத்திதேய தொழுதாலும்
எவ்வளவுதான் தர்மங்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உறவு முறையை வெட்டி துண்டித்து வாழுகிறவர் சொர்க்கம் போகவே மாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சுருக்கமான வார்த்தை நபி அவர்களுடைய. உறவு முறை அவ்வளவு முக்கியமானது சகோதரர்களே. அதையும் அல்லாஹு தஆலா இங்கே ஞாபகப்படுத்துகிறான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல் யதாமா, அனாதைகளுடைய சொத்துக்களை விழுங்க வேண்டாம். உம்மா இல்ல, வாப்பா இல்ல, அவர காணிய, அவர பூமிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை யாரெல்லாம் விழுங்கி ஏப்பமிடுகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அனாதைகள் பற்றி, தாய் தந்தை இல்லாதவர்களுடைய அந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் பற்றி சொல்லிவிட்டு வல் மசாக்கின், ஏழைகள் பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லுவார். வறுமை கோட்டிலே வாழுகிற ஏழைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போல வல் ஜாரிதில் குர்பா, அக்கம் பக்கத்து வீடு. சகோதரர்களே, பக்கத்து வீட்டு இன்று அதிகமான இடங்களே சண்டை அதற்காகத்தான். பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவுகளாக இருப்பார்கள், அல்லது உறவு அல்லாத முஸ்லிம்களாக இருப்பார்கள், அல்லது உறவும் இல்லை முஸ்லிமும் இல்லை காபிராக இருப்பார். காபிராக பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தாலும் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை பணிக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் யூசினி, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி எடுத்துக் கொண்டு வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு எவ்வளவு தூரம் பக்கத்து வீட்டுக்காரருடைய ஹக்கு பற்றி, கடமை பற்றி சொன்னார் என்றால், யூசிடி எனக்கு உபதேசம் செஞ்சு கொண்டே இருந்தார். நான் நினைக்கும் வரையும் என்னுடைய சொத்திலும் பங்கு கொடுக்க வேண்டி வருமோ, என்னுடைய சொத்து எங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சொத்திலே பங்கு வருமோ என்று பயப்படுகிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று அல்லாஹ் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக வபுனு சபீல், பிரயாணிகள், அதே போன்று அதாவது அடிமைகள், வேலைக்காரர்கள் என்றெல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனம் அடுத்தவர்களுடைய உரிமை யாருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறதிலே இந்த குர்ஆனுடைய வசனத்திலே முதன்மைப்படுத்தப்பட்டிருப்பது பெற்றோர்கள் தான். நீங்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது உங்களுடைய தாய் தந்தை அவர்களை மதித்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு இஹ்சான் என்கிற அந்த உதவி செய்து வாழ வேண்டும் என்று குர்ஆன் எங்களை பணிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், அழுத்தமாக சொல்லுகிறார். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி இருக்கும்? உலகத்தில் ஒரு நீதிபதியுடைய முடிவு மாதிரி அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நான் முடிவு செய்து விட்டேன் முஹம்மதே, உனது இறைவன் ரப்பு முடிவு செய்திருக்கிறான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை அன்றி வேற யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை அன்றி இந்த உலகத்தில் வேற யாரையும் நாங்கள் வணக்கத்துக்கு எடுத்துக்க கூடாது என்று அல்லாஹ் முடிவு செய்திருப்பதோடு அடுத்த விடயம் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழ வேண்டும் என்றும் அல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய முடிவு என்பதை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாயும் தந்தையும் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் முதிர்ந்த வயதை அடைந்து விட்டால், கிழட்டு வயதை அடைந்து விட்டால், வயோதிப வயதை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து அருவருக்க வேண்டாம். அவர்களை பார்த்து நீங்கள் ஐயோ இவங்க இருக்கிறது எங்களுக்கு கரைச்சலாக இருக்கிறதே. இன்று நாங்கள் எத்தனையோ வீடுகளிலே பார்க்கிறோம், முதிர்ந்த தள்ளாடுகிற அந்த வயதை அடைந்த பெற்றோர்களை சில வாலிபர்கள் இது எந்த வாப்பான்னு சொல்ல வைக்கப்படுகிறார், இது எந்த உம்மா என்று சொல்ல வைக்கப்படுகிறார். அன்பு சகோதரர்களே, எனவே அவர்கள் முதிர்ந்த வயதை அடைந்தது போல நாங்களும் அந்த வயதை எட்ட இருக்கிறோம். எனவே வயது முதிர்ந்து நடக்க முடியாமல் தள்ளாடுகிற உங்களுடைய தாயையும் தந்தையும் நீங்கள் இழிவோடு பார்க்க வேண்டாம். அவர்கள் முதிர்ந்த வயதை அடைந்து விட்டால் அவர்கள் படுத்த படுக்கையிலே மலங்கழித்து இருக்கலாம். நீங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தான். எனவே அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துகிறான். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவ்விருவரையும் பார்த்து நீங்க சி என்று கூட சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உஃபின் என்ற வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ் பாவிக்கிறான். அதாவது சி,
என்ன சனியன், இந்த உம்மாவும் வாப்பாவும் வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய இழிவு கரைச்சல், அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று சொல்ல வேணாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் அசிங்கமாக நடக்கலாம், பலவீனர்கள், நோயாளிகள், அவர்களை வீடுகளில் இருந்து விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். எத்தனையோ பிள்ளைகள் பணம் இருக்கிறது, வீட்டிலே வைத்து பராமரிக்க வேண்டிய தந்தையை, வீட்டிலே வைத்து பராமரிக்க வேண்டிய தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்கிற நிலைமை, இந்த அவல நிலைமை இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் வீட்டை அசிங்கப்படுத்துவார்கள், அல்லது மனைவி விருப்பம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய தாயையும் தந்தையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளுகிறார்கள் என்றால், சகோதரர்களே, இஸ்லாம் அப்படி வழிகாட்டவில்லை. எங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் சிறு வயதிலே மலங்கழித்து உங்களை அசிங்கப்படுத்திக் கொண்டு உங்களுடைய அந்த படுக்கை விரிப்பிலே நீங்கள் இருந்த பொழுது எந்த தாயாவது இவன் பாருங்களே மலத்தை எல்லாம் மேல பூசி இருக்கிறான் என்று தூக்கி டஸ்ட்பின்ல போட்டாளா? அவள் தூக்கி எறிந்தாளா? அன்பு சகோதரர்களே, தாயை, அந்த தாய் பிள்ளையை அரவணைத்து கொண்டு போய் கழுவி, அது தன்னுடைய மேனியில் உடம்பில் பட்டாலும் பரவாயில்லை, அதை சுத்தம் செய்து அந்த பிள்ளையை மார்போடு அணைத்து தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி அந்த பால் ஊட்டுகின்ற காட்சி, அந்த தாய் அன்புக்கு உலகத்தில் என்ன அன்பு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் முதிர்ந்த வயதை அடையலாம், பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கலாம், எனவே அவர்களை சி என்று சொல்ல வேண்டாம், வீட்டில் இருந்து விரட்ட வேண்டாம். அது மட்டுமல்ல, அவர்களோடு பேசும் பொழுது இன்று எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம், வாப்பாவுக்கு சலாம் சொல்ல மாட்டார், வீட்டிலே சலாம் சொல்ல மாட்டார்கள். அன்பு சகோதரர்களே, தன்னுடைய நண்பனோடு அழகாக பேசுகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். வாப்பாவுக்கு சலாம் சொல்லாத மகன் எங்கே பரக்கத்து இருக்க போகிறது வாழ்க்கையில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எங்களுக்கு கற்று தந்தார்கள். வீட்டுக்கு போனா உங்களோட பாப்பாக்கு உம்மாக்கு சலாம் சொல்லுங்க, நீங்க பெற்றோர்களா பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க, அதுதான் மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, தாயோடு தந்தையோடு பேசுகின்ற பொழுது கௌரவமாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள், அதாவது மரியாதையோடு அவர்கள் நடந்து கொள்ளுங்கள். வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ ذُلِّ مِنَ الرَّحْمَةِ, அல்லாஹ் சொல்லுகிறான், அன்பு கலந்த பணிவு. சகோதரர்களே, பணிவு வேணும், அதுவும் அன்பு கலந்த பணிவோடு பணிவாக அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா புனித குர்ஆனிலே தாயோடு தந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணாதிசயங்களை எங்களுக்கு கற்றுத் தருவதோடு அல்லாஹ் ஒரு துஆவையும் கற்றுத் தருகிறார். எங்களுடைய வாப்பாவுக்கு, எங்களுடைய உம்மாவுக்கு நாம எத்தனை பேர் கருத்து தெரிந்து இந்த துஆவை ஓதுகிறோம்? குர்ஆனிலே அல்லாஹ் இந்த வசனத்திலே பெற்றோரோடு நடந்து கொள்ள வேண்டிய இந்த பண்புகளை எங்களுக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு உணர்த்தி விட்டு சொல்லுகிறான், மனிதனே வகுல், நீ சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொல்லு, கையேந்தி, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், என்னுடைய உம்மாவும் பாப்பாவும் எப்படி என்ன சிறு வயதில் இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ, என் பேர்ல அன்பு செலுத்தினார்களோ, அதே போல அவர்கள் முதிர்ந்த வயதை அடைந்து விட்டார்கள், யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. எங்களுக்கு சிறு வயதிலே அவர்கள் இரக்கம் காட்டியது போல, அன்பு செலுத்தியது போல அவ்விருவர்களுக்கும் நீ அன்பு செலுத்துவாயாக என்ற துஆ, இந்த துஆவையும் பிரார்த்திக்கும்படி துஆ செய்யும்படி அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களின் உரிமையை பேணுவதிலே, அவர்களுடைய பொருத்தத்தை அடைவதிலே, அவர்களை சந்தோஷப்படுத்துவதிலே எத்தனை பிள்ளைகள் ஒழுங்காக நடந்து கொள்ளுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலே தான் இருக்கிறது. எனவே பெற்றோரை சந்தோஷப்படுத்துவதிலே, அவர்களுக்கு செலவழிப்பதிலே, அவர்களுக்கு ஊழியம் செய்வதிலே, அவர்களுக்கு உபகாரம் செய்வதிலே அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்கள் என்று சொல்லும் பொழுது தொழுகை மட்டுமல்ல, ஹஜ் உம்ரா மட்டுமல்ல. ஒரு சஹாபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, எனக்கு சொல்லித்தாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், நாங்கள் செய்கிற அமல்கள், நாங்கள் செய்கிற வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான
வணக்கம் எது என்று ஒரு நபி தோழர் கேட்கிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, நாங்க செய்யற வணக்கங்கள்ல மிக உன்னதமானது, சிறந்தது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்திலே தொழுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லும் பொழுது முதலாவது தொழுகையை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலே எத்தனை முஸ்லிம்கள் பொடுபோக்காக இருக்கிறார், எத்தனை தொழுகையை கலா செய்கிறோம், நேரம் தவறி தொழுகிறோம். அமல்களிலே மிக சிறந்தது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில், அது கலாவாக முந்தி அதை தொழுது கொள்ளுவது சிறந்தது என்று சொன்னதோடு அவர் மீண்டும் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, சும்ம ஐயோ, ஓ, நாங்கள் தொழுகையை அதற்குரிய முறையில் தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய நபி, அதற்கு பிறகு என்ன அமல்களில் சிறந்தது என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லுகிறார்கள் சகோதரர்களே? பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் உபகாரம் செய்து வாழுவது, தாய்க்கும் தந்தைக்கும் தொழுகைக்கு அடுத்ததாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அமல்களிலே மிக சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அவர் மீண்டும் கேட்கிறார், அடுத்தது என்ன? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீனுடைய மேம்பாட்டுக்காக, இஸ்லாத்தினுடைய உயர்வுக்காக ஜிஹாது செய்வது, உழைப்பது என்றே சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இங்கே தொழுகைக்கு அடுத்ததாக குர்ஆனிலும் அல்லாஹ் என்னை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவது பெற்றோர்களை பற்றி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ஒரு சஹாபி, இன்னொரு சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, இந்த உலகத்தில் நான் நட்புடன் நடந்து கொள்வதற்காக, ஃப்ரெண்ட்ஷிப்போடு நடந்து கொள்வதற்காக இந்த உலகத்திலே தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். எவ்வளவு அழகான ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே நான் அன்பு செலுத்துவதற்கு தகுதியானவர் யார், அன்போடு உலகத்தில் வாழுவதற்கு தகுதியானவர் யார்? அருமை நபி அவர்களுடைய நண்பன், உன்னுடைய காதலி, அல்லது உன்னுடைய வேற யாராவது ஒரு உறவு என்று சொன்னார்களா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, இந்த உலகத்தில் சுஹ்பத்தோடு, நல்ல நட்போடு நடந்து கொள்வதற்கு தகுதியானவர் உம்முக, உன்னுடைய தாய் என்றார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னதோடு அவர் மீண்டும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, அடுத்தது யார்? நபி அவர்கள் மீண்டும் உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். அவர் மூன்றாவது முறையும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த உலகத்தில் நான் நட்புடன் நடப்பதற்கு யார் உலகத்தில் தகுதியானவர்? ரசூலுல்லாஹ், உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். அதற்கு பிறகு அவர் நான்காவது விடுத்தம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, அதற்கு பிறகு யார்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூக்க, உன்னுடைய தந்தை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயும் தந்தையும் எவ்வளவு அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். ஆனால் தாயினுடைய அந்தஸ்து கொஞ்சம் தந்தையை விட கூட இருப்பது என்பது அது யாராலும் குறை சொல்ல முடியாது. ஏன்? அவள் பட்ட கஷ்டம், அவள் படுகிற சிரமம், அவள் வயிற்றிலே அந்த குழந்தையை சுமந்திருந்த காலத்திலே அவள் அடைந்த வேதனை, அதே போல அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் அறிஞர், மிகப்பெரிய ஆலிம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய கஅபாவை சுற்றி கொண்டிருக்கிறார்கள், தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். புனித கஅபாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். தலையிலே ஒரு கூடையை வைத்துக் கொண்டு, அதுவும் ஒரு பழைய கூடை, அசிங்கமான கூடை, ஒரு பழைய கூடையிலே எதையோ சுமந்து கொண்டு தவாப் செய்து கொண்டிருக்கிறார். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் நெருங்கி சென்று அவரிடத்திலே கேட்கிறார், சகோதரரே, இந்த புனித இடம், அழகான இடம், இந்த இடத்திலே தலையிலே ஒரு கூடையை வைத்துக் கொண்டு நீ தவாப் செய்கிறாயே, என்ன இந்த இடத்தை அசிங்கப்படுத்தி விட்டாயே என்று சொன்ன பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், அந்த தவாப் செய்கிறவர் சொல்லுகிறார், ஹஜ்ரத் அவர்களே, நான் இந்த இடத்தை அசிங்கப்படுத்தவில்லை. என்னுடைய தலையிலே இருக்கிற இந்த கூடை, இந்த கூடைக்குள்ளே இருப்பது முடமான என்னுடைய தாய், அவளுக்கு நடக்க முடியாது. எனவே நான் தூர பிரதேசத்தில் இருந்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய தாயும் ஹஜ்ஜுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், தவாஃபுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவளை இந்த கூடைக்குள்ளே வைத்து தலையிலே தோளிலே சுமந்து கொண்டு நான் தவாப் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மாஷா அல்லாஹ், நல்லதுதான். தாய்க்கு நன்றிக்காக
அவளை சுமந்து கொண்டு நீ தவாப் செய்கிறாய், ஞாபகம் வைத்துக் கொள் நபரே என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த காபத்துல்லாவுக்குள்ள மட்டுமல்ல, தவாஃபிலே மட்டுமல்ல, உன்னுடைய தாயை உனது தோளிலே வைத்துக் கொண்டு சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து, சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறைகின்ற இடம் வரைக்கும் நீ அலைந்து திரிந்தாலும் உன்னை பெற்றெடுக்கிற அந்த நேரத்தில், உன்னை பிரசவிக்கிற அந்த நேரத்தில், தாயினுடைய வயிற்றிலிருந்து நீ வெளியே வருகின்ற பொழுது நீ ஒரு அசைவு அசைந்திருப்பாயே, நீ ஒரு புரள், நீ ஒரு பக்கம் புரண்டிருப்பாயே, அந்த நேரத்தில் அவள் அடைந்த வேதனைக்கு இது சமமாக மாட்டாது என்றார்கள் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பிரசவ வேதனை என்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல. தவாஃபிலே மட்டுமல்ல, உன்னுடைய தாயை நீ மஷ்ரிக்கில் இருந்து மக்ரிப் வரைக்கும் சுற்றி கொண்டு நீ அலைந்தாலும் அந்த வேதனைக்கு இது சமமாக மாட்டாது என்ற அறிஞர் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் இந்த வாலிபருக்கு புத்திமதி சொல்லுகிறார் என்றால் ஒரு தாயினுடைய கடமை என்ன சகோதரர்களே? அதனாலதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகிமஅன் சும்ம ரகிமஅன் சும்ம ரகிமஅன், நாசமடையட்டும் நாசமடையட்டும் நாசமடையட்டும். யார் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தன்னுடைய வாயினால், பொன்னான நாவினால் நாசமடையட்டும் 3 விழுத்தம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் அதரக அபவைஹி இந்தல் கிபர், யார் முதிர்ந்த பெற்றோரை அடைந்து அல்லது இருவரில் ஒருவரையாவது அடைந்து அவ்விருவருக்கும் ஊழியம் செய்து கிதுமத் செய்து பணிவிடை செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்ல இல்லையோ அந்த நபர் நாசமடையட்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை பற்றி 1-2 ஹதீஸ் அல்ல, நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முறை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். ஏன் வருகிறார்? ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹிஜ்ரத் செய்ய ஆசையாக இருக்கிறது, ஜிஹாது செய்யவும் ஆசையாக இருக்கிறது. இந்த ரெண்டும் லேசான ஒரு விடயமா? ஹிஜ்ரத் என்கிறது ஊரே விட்டு போறது, ஜிஹாத் என்கிறது உயிருக்கே ஆபத்தான ஒன்று, திரும்பி வர முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் இவர் சொல்லுகிறார், உபாயிஉக அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாத், ஹிஜ்ரத் செய்யவும் ஜிஹாத் செய்யவும் உங்களுக்கு நான் பையத்து செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நான் உடன்படிக்கை செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஏ சகோதரரே, உனக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே உன்னுடைய உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு இருக்கிறார்களா என்றுதான் கேட்டார். நீ ஜிஹாதுக்கு போக ஆசைப்படுகிறாய், உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னுடைய வீட்டுக்குள்ளே ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று சொன்ன பொழுது, 2 பேரும் இருக்கிறாங்க என்று சொன்ன பொழுது நபி அவர்களுக்கு தெரியும் அந்த 2 அவருடைய பெற்றோர்கள் முதிர்ந்த வயதை அடைந்தவர்கள், அவர்களுக்கு ஊழியம் செய்ய யாருமே இல்லை. எனவே சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வீட்டுக்கு போய் உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஊழியம் செய்து கிதுமத் செய்து அதன் மூலம் நீ அஜ்ர் சவாபை, அதன் மூலம் நீ நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள என்று அவரை திருப்பி அனுப்பிய சம்பவத்தையும் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் கூட சிலர் சொல்லுவார்கள், இந்த உம்மாவும் வாப்பாவும் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சும்மா பெத்து போட்டது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றும் செய்ய தேவையில்லை. நமக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் பிறப்பதற்கு அவர்களை அல்லாஹ் காரணமாக்கினான். எனவே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய இல்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி அது அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்காக பெற்றோருக்கு நோவினை செய்ய முடியாது, பெற்றோரை ஒதுக்க முடியாது. என் வாப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன படிக்க விட்டாரா, எனக்கு ஜொப் தேடி தந்தாரா, எனக்கு காணி தந்தாரா, எத்தனை பிள்ளைகள் நாவுகூசாமல் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களாக இருந்தாலும் உறவு முறையை துண்டிக்க முடியாது. அவர் காஃபிராக இருக்கிறார் என்று அவரை புறக்கணித்து வாழ முடியாது. ஒரு நாள் ஒரு சஹாபி பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடி வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னம்மா இந்த நேரத்தில்
யா ரசூலுல்லாஹ், என்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத தாய் என்னை சந்திப்பதற்கு வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறாள். எனக்கு பயமாக இருக்கிறது. அவளை நான் வீட்டுக்குள்ளே எடுக்கவில்லை, அவளை நான் அரவணைக்கவில்லை. உங்களிடத்திலே கேட்க வேண்டும். அவள் காபிராக இருக்கிறாளே, எனவே அவள் என்னுடைய வீட்டை தேடி என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறாள். என்னை சந்திப்பதற்காக அவளை வீட்டுக்குள் எடுத்து கவனிக்கட்டுமா என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? அவள் காபிர், அவளை விரட்டு என்று சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சல்மா அஸ்மா நஅம், காபிராக இருக்கட்டும் உனது தாய், அது வேற விஷயம். ஆனால் அவளை அரவணைத்து வீட்டுக்குள் எடுத்து அவளோடு உறவை கொண்டாடு, அவளுடைய ஹக்குகளை நிறைவேற்று என்று சொல்லுகிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், அதிகமான கணவன்மார் மனைவிக்கு அடிமையாக, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அது வேறு. ஆனால் மனைவியை மதித்து தாயை மதிக்காத எத்தனையோ ஆண்களை பார்க்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்கள் பற்றி சொல்லும் பொழுது 15 விடயமான அடையாளங்களை சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான், ஒரு காலம் வரும், திருமணம் முடித்து மனைவியை மதிப்பார்கள், தாயை மதிக்க மாட்டார்கள். மனைவி சொல்லை கேட்டு பெற்றோரை உதறி தட்டுவார்கள். அது உலக முடிவு நாளின் அடையாளம். அப்படியான விடயங்கள் உலகத்தில் நடக்கின்ற பொழுது இந்த பூமியிலே பரக்கத்து உண்டாகாது. செம்புயல் வீசும், சூறாவளி அடிக்கும், பூகம்பங்கள் எல்லாம் நடக்கும் என்று அனர்த்தங்கள் பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதையும் ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமாக திருமண விடயங்களிலே சில வாலிபர்கள் நடந்து கொள்ற முறையை பார்க்கிறோம். வாழ போறது நாங்க தானே, உம்மாவா வாழ போறது, அதனால எங்களுக்கு உம்மாட வாப்பாட விருப்பம் தேவையில்லை, எங்களுக்கு நினைச்ச மாதிரி கல்யாணம் கட்டி கொள்ளலாம் என்று தாயினுடைய தந்தையினுடைய அவர்களுடைய அபிப்பிராயம் இல்லாமல், அவர்களுடைய பொருத்தம் இல்லாமல் எத்தனை நபர்கள் திருமணம் முடித்து, அதாவது பெற்றோரை பகைத்து வாழுகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து இருக்குமா? ஏன்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது, மனைவியினுடைய பொருத்தத்தில் அல்ல. மனைவியை உயர்த்தி வைத்து தாய்க்கு அநியாயம் செய்கிற வாலிபர்கள் மௌத்துக்கு முன்பே அதனை அனுபவிப்பார்கள். சகோதரர்கள், ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹு தஆலா பாவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அதை பிற்படுத்துகிறான். தௌபா செய்கிறார்களா என்று அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் பெற்றோருக்கு செய்கிற அந்த நோவினையை, பெற்றோருக்கு செய்கிற அந்த, அதாவது அவர்களுக்கு செய்கிற அநியாயங்கள், அதற்கு அவர்களுடைய மௌத்துக்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுத்து விடுகிறான் என்பதையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுகிற ஒரு சம்பவம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா ஒரு பெண்ணோடு அன்பு வைத்திருந்தார், ஒரு பெண்ணை காதலித்திருந்தார். எனவே அவர் அந்த பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். ஆனால் வாப்பாவுக்கு விருப்பம் இல்லை. யார் வாப்பா? உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுடைய விருப்பம் இல்லாமல் அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டது அவருக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லி பார்த்தார், மகனே, இது உனக்கு பொருத்தம் இல்லை, இந்த பெண்ணை நீ விட்டுரு, இதை தலாக் சொல்லிடு என்று சொல்லியும் கூட அப்துல்லா கேட்கல. அதனால அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் முறையிடுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் என்னுடைய பொருத்தம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழுகிறான் என்று சொன்ன பொழுது அந்த அப்துல்லா என்று சஹாபி அந்த வாலிபரை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே, அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah, சொர்க்கம் போறதுக்கு நல்ல வாசல் தொழுகை அல்ல, நோம்பல்ல, திக்ர் அல்ல, ஹஜ் அல்ல, அதுவும் வாசல்கள் தான். சொர்க்கம் நுழைவதற்கு சிறந்த வாசல் தந்தையினுடைய பொருத்தம் தான். எனவே உன் வாப்பா இந்த பெண்ணை தலாக் சொல்லு என்று சொல்வதிலே அது அநியாயம் செய்ய மாட்டார் ஒரு நாளும் ஒரு வாப்பா ஒரு பிள்ளை. அதனால உன்னுடைய தந்தை இவரை, அதாவது இந்த பிள்ளைய விவாகரத்து செய்ய என்று சொல்றதிலே ஏதாவது ஒன்று இருக்கும். எனவே நீ வாப்பா சொல்றத கேளு என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா என்ற அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் வாலித் அவ்ஸது அப்வாப் சொர்க்கம் நுழைவதற்குள்ள வாசல்களிலே மிக சிறந்த வாயல் வாப்பாதான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வஸைனல் இன்சான பிவாலிதை. வசியத்து என்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு பயப்படுகிறோம். ஒருவர் மௌத்தானால் அவர் என்ன வசியத்தை செஞ்சார்கள் தான் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய வசியத், நம்ம வாப்பாட உறவுகளோட வசியத் அல்ல,
இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வசியத்து செய்கிறார். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாங்கள் உபதேசம் செய்கிறோம், மனிதனுக்கு நாங்கள் வசியத்து செய்கிறோம். என்ன தெரியுமா? பிவாலிதைஹி, தன்னை பெற்ற தாயோடு தந்தையோடு நன்முறையில் நடந்து கொள்ளும்படி நாங்கள் மனிதனுக்கு உபதேசம் செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுடைய வசியத்து தான் இந்த உலக மக்களுக்கு. பெற்றோரை கவனியுங்க, பெற்றோரோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அல்லாஹு தஆலா தாயினுடைய கஷ்டத்தை ஞாபகப்படுத்துகிறான். அந்த தாய் இந்த குழந்தையை, இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் என்றெல்லாம் வயிற்றிலே சுமந்தாலே அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துகிறான். ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை வயிற்றிலே சுமந்திருந்தால், எப்படி சுமந்திருந்தால், வஹ்னன் அலா வஹ்ன், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், சிரமத்துக்கு மேல் சிரமத்தை அனுபவித்துத்தான் அவள் வயிற்றிலே சுமந்திருந்தாள் என்று அல்லாஹ் அந்த குழந்தையை ஒரு பெண் வயிற்றிலே பிரசவித்திருக்கிற காலத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் தான் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ரப்பு ஞாபகப்படுத்துகிறான், உங்களுடைய தாய் வயிற்றிலே உங்களை சுமந்திருந்த காலம் அவளுக்கு மிகப்பெரிய வேதனையுடைய காலம். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையை பெற்றதற்கு பிறகு 2 வருடம் பால் ஊட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், அதை சிந்தியுங்கள். 2 வருடம் பால் ஊட்டுகிறாள். எனவே இந்த உலகத்திலே நீங்க தேங்க்ஸ் பண்றதுக்கு, இந்த உலகத்துல நீங்க சுக்ரியா நன்றி செலுத்துறதுக்கு தகுதியானவங்க யார் தெரியுமா? நானும் உங்களோட பெற்றோர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அனிஷ்குருலி வலிவாலிதை. எனவே நீங்கள் இதை சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்து எத்தனையோ மாதங்கள் வயிற்றிலே சுமந்து 2 வருடங்கள் பெற்றெடுத்ததற்கு பிறகு பாலூட்டி வளர்த்த அந்த தாய்க்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனிஷ்குருலி வலிவாலிதைக்க. எனவே எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்றால், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு உன்னதமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர் மௌத்தானத்துக்கு பிறகு கூட, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனித ஹஜ்ஜுடைய காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக எல்லா இடங்களிலும் மக்கள் தயாராகிறார்கள். வசதியான பெற்றோர்கள் ஹஜ் செய்யாமல் மௌத்தாகி இருந்தால், வசதி உள்ள பிள்ளைகள் அவர்களுக்காக ஹஜ் செய்யலாம், அவர்களுக்காக உம்ரா செய்யலாம். அதே போல உதுஹியாவுடைய காலம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உலோபிகளாக மாறக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சதக்காவை பற்றி சொல்லி இருக்கிறது. நோன்பிலே தர்மம் செய்தோம், நோன்பிலே ஜக்காத்து கொடுத்தோம், நோன்பிலே ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்தோம். புனித ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ் செய்யறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதுஹியா என்ற முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அது தனி தலைப்பிலே பேச வேண்டிய ஒன்று. எனவே அதனாலதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு வசதி இருந்து உதுஹியா கொடுக்க இல்லையோ, ஏன் அது வெறுமனே ஆட்டை மாட்டை அறுக்கிறதல்ல, அது ஏழைகளுக்கு உணவு, அது அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிற பணம். அந்த இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்பு அல்லாஹ்விடத்திலே அந்த அவருடைய அல்லாஹ்விடத்திலே அது கபூலாகி விடுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, உம்மாட பேர்ல வாப்பாட பேர்ல அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆட்டை ஒரு மாட்டை அறுத்து குர்பான் செய்யலாம். அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கிற விஷயத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என் உம்மாவும் வாப்பாவும் மௌத்தாகிட்டாங்க, என்னுடைய பெற்றோர்கள் மௌத்தாகி விட்டார்கள், அவர்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஓ இருக்கிறது. அதுல முதலாவது என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து அலைஹிமா, உண்ட உம்மாவையும் வாப்பாவையும் நினைத்து நினைத்து அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகளே, நாங்கள் எத்தனை பேர் உம்மாவுக்கு வாப்பாவுக்கு நினைச்சு துஆ செய்கிறோம்? அது முதலாவது கடமை. இரண்டாவது வல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, இது மிக முக்கியமான ஒன்று. அந்த 2 பேருக்காக பிழை பொறுக்க தேடுவது.